Good morning, students. How are you all? I hope you are very safe at your home. Today we are going to learn an interesting topic in rational number. That is properties of rational number. The properties னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி 7th ல இருந்திருப்போம். 4 properties படிச்சிருப்போம். அது என்னன்னா closure property, commutative property, associative property, additive identity. இது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, 4 ஆப்ரேஷன் படிச்சிருப்பீங்க. அந்த 4 ஆப்ரேஷன்ஸும் இங்கே எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுது ரேஷனல் நம்பருக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன் ஃபார் தி ரேஷனல் நம்பர். இங்கே நம்ம படிக்க போகிறது ரேஷனல் நம்பரை பற்றி படிக்க போகிறோம். அதில் இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அடிஷனல் ப்ராப்பர்ட்டி, மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியும் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். The collection of rational numbers, the collection of rational number is closed under addition and multiplication. I repeat, the collection of rational number is closed under addition and multiplication. அவங்க என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எந்த ஒரு ரேஷனல் நம்பரை ஏதாச்சும் 2 ரேஷனல் நம்பர் நம்ம ஆட் பண்ணாலும் சரி, மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், திருப்பி ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்கும். அது கிடைக்கிற வேல்யூ ஒரு 2 ரேஷனல் நம்பர் நீ ஆட் பண்ணாலும் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னதான், அதுவும் ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். திஸ் மீன்ஸ் ஃபார் எனி 2 ரேஷனல் நம்பர் a and b, that is a plus b and a into b are unique rational numbers. இங்கே பார்த்தீங்கன்னா a and b அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கிறது வந்து 2 டிஃப்ரெண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். 2 டிஃப்ரெண்ட் ரேஷனல் நம்பர். அது பின்னாடி வர இலுஸ்ட்ரேஷனில் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இல்லுஸ்ட்ரேஷனில் டேக் a is equal to 3/4. இங்கே ஏங்கிறது 3/4ங்கிற ஒரு ரேஷனல் நம்பர் அண்ட் p is equal to -1/2. லிசன், டேக் a is equal to 3/4 and b is equal to -1/2. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அது நம்ம அடிஷனுக்குள்ள க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷனையும் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷனையும் இந்த ரேஷனல் நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் அவங்க கிளியர்லி சொல்லிட்டாங்க இது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே நம்ம 2 நம்பர் எடுத்திருக்கோம், a is equal to 3/4 and b is equal to -1/2. வாட் இஸ் த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன்? a plus b is equal to q. இங்கே q நான் என்ன சொல்கிறேன்னா ரேஷனல் நம்பர் டினோட் பண்ணுறக்காண்டி q சொல்கிறேன். இங்கே a plus b, a வேல்யூ 3/4 ப்ளஸ் பியோட வேல்யூ -1/2. எதுக்கு ப்ளஸ் போடுறோம், அங்கே ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது, a plus b இஸ் அ ரேஷனல் நம்பர். அதனால் இங்கே என்ன செஞ்சுருக்கோம், 2 நம்பருக்கு இடையில் ப்ளஸ் போட்டிருக்கோம். therefore நம்ம இன்னொரு விஷயத்தையும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டியது. இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆர் சப்ராக்ட் த ஃப்ராக்ஷன், வாட் யூ டூ, யூ மஸ்ட் நீட் அ சேம் டினாமினேட்டர். ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பராக இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்வோம், சாதாரணமாக அடிஷன் பண்ணும்பொழுது சப்ராக்ட் பண்ணும்போது என்ன செய்வோம், டினாமினேட்டரை ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் செய்வோம், நியூமரேட்டரை ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்வோம், ஆல் த ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் தான் ரேஷனல் நம்பர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இந்த 2 ரேஷனல் நம்பர் நம்ம ஆட் பண்ணால் கூட என்ன செய்யணும், நம்மளுக்கு சேம் டினாமினேட்டர் தேவைப்படும். ஃபாதர் வி நீடு எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் 4 and 2. இந்த 4க்கு நம்பர் 4க்கும் 2க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சரு 2 is our 2 அதில் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 வந்து எல்சிஎம்மாக கிடைக்கும். அப்போ 2 நம்பருக்குமே டினாமினேட்டர் என்ன வரணும், 4 வரணும். இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் ஏல 3/4 நம்மளுக்கு இருக்குது. அதனால நம்ம அது எந்த ஒரு மாற்றமும் பண்ண தேவையில்லை. ஆனால் நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், ப்ளஸ் நம்ம எல்சிஎம் வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் ஏல என்ன இருக்குது, 3/4. அப்போ அதோட டினாமினேட்டர் நம்ம எந்த ஒரு மாற்றமும் பண்ண தேவையில்லை. ஆனால் நெக்ஸ்ட் நம்பரை பாருங்கள், -1/2. அங்கிட்டு டினாமினேட்டர் என்ன இருக்குது, 2 இருக்குது. therefore we have to change it as a 4. இதை நம்ம 4ஆக மாற்றணும்னா என்ன செய்யணும், வெரி குட், நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன செய்யணும், சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூ என்ன செய்யணும், டினாமினேட்டர் 4ஆக வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு -1/2 இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் therefore -1/2ஆக மாறிடும். இது எப்படி வேல்யூ கிடைக்கும், -1/2ன்னு மாறிடும். இப்போ நமக்கு டினாமினேட்டரில் 4 வரணும். 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும், வெரி குட், 2 2 are 4. அப்போ மேலே என்ன செஞ்சிருக்கு, எதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டினாமினேட்டரை 4ஆக மாற்றும் பொழுது, அதாவது சேம் நம்பராக மாற்றி கொண்டு வரும் பொழுது
டினாமினேட்டர் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் நினச்சிடும் நியூமரேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். therefore we get 3/4 minus 2/4. therefore a plus b is equal to, இப்போ பாருங்க இங்கே 3/4 ஆயிடுச்சு மைனஸ் 2/4 ஆயிடுச்சு. இப்போ பாருங்க டினாமினேட்டர் பாருங்க இங்கே 4 இங்கே 4 ரெண்டுல ஈக்குவல் ஆயிடுச்சு. டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிடுச்சு செய்யலாம் நியூமரேட்டரை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். therefore 3 minus 2 1. எப்படி இங்கே ப்ளஸ் 1 ஆயிடுச்சு இங்கே ஏன்னா நியூமரேட்டரில் கிரேட்டஸ்ட் நம்பர் இந்த பாசிட்டிவ் சைன். therefore plus 1/4. therefore a plus b is equal to 1/4. இந்த 1/4 வந்து ரேஷனல் நம்பரா இல்லையா? yes it is also a rational number. அப்போனா இங்கே என்ன ஆயிடுச்சு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது closure property of multiplication. Here also we are taking two numbers, the same number a3/4 and b is equal to minus 1/2 எடுத்துக்கிறோம். பாருங்க சேம் நம்பர் தான் கீழே இருக்கு. ஆனால் இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் மல்டிப்ளிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. therefore a into p, அதாவது ஏயும் b நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்கணும். நம்மளுக்கு இது என்னது மல்டிப்ளிகேஷன் இருக்கனால ஸ்ட்ரைட்டாக நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நம்ம a into b, a = 3/4 into b ஓட வேல்யூ என்ன minus 1/2. therefore இப்போ ஸ்ட்ரைட்டாக மேலே நியூமரேட்டர் into நியூமரேட்டர் டினாமினேட்டர் into டினாமினேட்டர். therefore 3 into minus 1 minus 3/4 2s are 8. our answer is minus 3/8. minus 3/8 is a rational number or not? It is a rational number. therefore our closure property of multiplication also solved. Similar topic, that is commutative property of addition and multiplication. First we have the definition of commutative property. Addition and multiplication are commutative for any rational number for any two rational numbers a plus b that is equal to p plus a and a into p is equal to b into a. அதாவது என்ன டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் வந்து காம்படிட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். எப்படி காம்படிட்டிவாக இருக்கும் a plus b that is equal to p plus a-வாக இருந்தால் அடிஷன் வந்து காம்படிட்டிவாக ரேஷனல் நம்பருக்கு இருக்கும். அதே மாதிரி a into b is equal to b into a இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் காம்படிட்டிவாக ரேஷனல் நம்பருக்கு இருக்கும். அதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் பாருங்கள். ஹியர் ஐ கேவ் யூ ஒன் illustration. Take a is equal to minus 7/8 and b is equal to 3/5. First of all, we are going to solve commutative property of addition. What is your commutative property of addition? a plus b is equal to p plus a. அப்படி வந்துருச்சுன்னா அது commutative property நம்ம சால்வ் பண்ணிடலாம். First of all, we are going to find a plus b கண்டுபிடிச்சிட்டு அது நம்ம p plus a கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கண்டுபிடிக்கும் பொழுது ரெண்டு ஆன்சர் சேமாக வந்துருச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சுன்னு நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஆம் கோயிங் டு ஃபைண்ட் a plus b. ஹியர் அவர் a is equal to minus 7/8 and b is equal to 3/5. therefore minus 7/8 plus 3/5. பாருங்க நம்ம வந்து இங்கே ஏற்கனவே எஸ்டர்டே சம்மில் பார்த்தோம் ரெண்டு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணும்போது எது சேமாக இருக்கணும் டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். ஃபாதர் we need a LCM of the denominators. Here LCM of the denominator 8 and 5 is 40. அப்போனா 40 வந்துருச்சு, LCM வந்து 40 வந்துருச்சு. அப்புறம் என்ன செய்யலாம் சும்மா 14 போட்டு போயிடலாமா? அப்படி பண்ணக்கூடாது. என்ன செய்யணும் டினாமினேட்டர் நம்ம 40 மாற்றணும். இதில் minus 7/8லையும் 3/5லையும் டினாமினேட்டர் செய்யணும் 40 வர மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும் நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்னு பார்க்கணும். minus 7/8 நமக்கு தேவையானது டினாமினேட்டர் 40 மாறும். 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 40 கிடைக்கும். 5 மல்டிப்ளை பண்ணால் 40 கிடைக்கும். therefore என்ன செய்யணும் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னா எந்த நம்பரால் நம்ம டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி 40 மாத்திரமோ அதே நம்பரால் தான் செய்யணும் நியூமரேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். therefore minus 7/8 into 5 நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் செய்யணும் 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். தென் ப்ளஸ் 3/5 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 40 கிடைக்கும். 8 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 40 கிடைக்கும். therefore நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம 8ஆல் என்ன செஞ்சுக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். therefore minus 7 into 5 35 minus 35 by 8 5s are 40 plus 3 8s are 24 and 5 8s are 40. இப்போ பாருங்க டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. பாருங்க minus 35 by 40 plus 24 by 40 ரெண்டுலையுமே டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் இடையில என்ன ஆப்ரேஷன் இருக்கு அடிஷன் இருக்கு. therefore we have to add this number. ஆனால் நியூமரேட்டரில் ஒன்று பாசிட்டிவ் சைனாக இருக்குது இன்னொன்று நெகட்டிவ் சைனாக இருக்குது. இப்படி என்ன செய்யலாம் ஏற்கனவே படிச்சிருப்போம்
இந்த லார்ஜஸ்ட் நம்பரோட சைனை தான் நம்ம சப்ராக்ட் பண்ண சொல்லியும் சரி அடிஷன் பண்ண சொல்லியும் சரி நம்ம போடணும். இங்கே லார்ஜஸ்ட் நம்பர் என்னது -35 இஸ் லார்ஜஸ்ட் நம்பர். தேர்ஃபோர் என்ன செய்யலாம், நம்ம ஆட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. -35 +24 என்ன செய்யணும், நம்ம சப்ராக்ட் தான் பண்ணி ஆகணும். தேர்ஃபோர் -35 +24 இது 24க்கு போனோம்னா என்ன செய்யணும், 35 24 சப்ராக்ட் பண்ணிவிட்டு 35ஓட சைனை நம்ம போட்டுருவோம். தட் இஸ் -11/40 -11/40. நம்மளுக்கு இப்போ A + P என்ன கிடைச்சிருக்கு, -11/40 கிடைச்சிருக்கு. இதே ஆன்சர் P + A கிடைக்குதான் பார்க்கணும். வாட் இஸ் ஒரு B 3/5 and what is your A here -7/8. therefore B + A is equal to P க்கு பதிலாக என்ன செய்யணும், B ஓட வேல்யூ 3/5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி A க்கு பதிலாக A ஓட வேல்யூ -7/8 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். therefore 3/5 + -7/8. இதுக்கு சேம் டினாமினேட்டர் பாருங்க, 5 and 8 டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் எல்சிஎம் என்ன வரும், சேமாக தான் வரும். அப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன தான் 40 தான் வரும். therefore இங்கே என்ன கிடைக்கும், 5ஓட 8 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 40. therefore 24/40 + -35/40 சேம் நம்பர் தான் இருக்குது. ஆனால் என்ன இருக்குது, பிளேஸ் மட்டும் மாறி இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 24 + -35 இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -35. அப்போ -35லேருந்து 24 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும், 11 கிடைக்கும். அந்த 11 என்ன ஆகும், என்ன சைடில் வரணும், இங்கே கிரேட்டஸ்ட் நம்பர் -35. தப்போ இந்த -35ஓட சிம்பிள் மைனஸ் தான், அதோட மைனஸை நம்ம போட்டுக்கிறோம். therefore P + A is equal to -11/40. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, A + B is equal to -11/40. அதே மாதிரி P + A என்ன தான் கிடைச்சிருக்கு, -11/40 கிடைச்சிருக்கு. therefore from 1 and 2 A + B is equal to P + A. therefore commutative property of addition is satisfied. உங்களுக்கு A + B is equal to P + A கிடைச்சிருச்சு. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், தாராளமாக சொல்லிடலாம் commutative property additionக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு ஃபார் த ரேஷனல் நம்பர்னு சொல்லிடலாம். சார் இந்த நம்பருக்கு மட்டும்தான் அது ப்ரூவ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எல்லா ரேஷனல் நம்பருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் என்ன செஞ்சிடும், சாட்டிஸ்ஃபை ஆகும். நெக்ஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி சால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சேம் நம்பரே எடுத்துக்கலாம். நம்ம காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷனுக்கு எந்த நம்பரை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோமோ ஏன் பி எடுத்துக்கிட்டோமோ அதே என்ன செஞ்சிடலாம், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஹியர் we need to prove A into B is equal to P into A. அதாவது A into B, ஏயும் B மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூவும் B ஏயை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் we have to find out A into B. நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் வேண்டாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் சப்ராக்ஷனுக்கும் அடிஷனுக்கு மட்டும் என்ன செய்யணும், நம்மளுக்கு டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இங்கே நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு A into B ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். therefore A into B is equal to -7/8 into 3/5. LCM of 8 and 5 is 40. therefore here we need LCM or not. இங்கே நமக்கு என்ன தேவையில்லை, மல்டிப்ளிகேஷனுக்கு எல்சிஎமே தேவையில்லை. therefore நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 3s are 24, -7 இருக்குது. therefore -21, 8 5s are 40, -21/40. next B into A. B, what is our B? 3/5 is our B and A is -7/8. therefore 3/5 into -7/8. அப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. இது என்னது, மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான். therefore 3 7s are 3 into -7 -21/40. from 3 and 4, from the equation 3 and 4 we have the same answer, that is -21/40. that is therefore A into B is equal to B into A. therefore commutative property of multiplication is also satisfied. We are going to learn associative property of addition and multiplication. அதாவது இங்கே என்னன்னா associative property of addition and multiplication ரேஷனல் நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். அதை தான் நீங்கள் செய்ய போகிறோம், நம்ம ப்ரூவ் பண்ணியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we are going to learn the definition of associative property of addition and multiplication. Addition and multiplication are associative for rational number. Addition and multiplication are associative for rational number. அதாவது addition and multiplication என்ன செய்யும், கண்டிப்பாக ரேஷனல் நம்பருக்கு அசோசியேட்டிவாக இருக்கும். எப்போ, that is for any 3 rational numbers of A, B and C. ஏதாவது 3 ரேஷனல் நம்பரை நம்ம கீழ்கண்ட முறையில் நம்ம பண்ணி பார்க்கணும். that is A plus B plus C is equal to A plus P plus C. அதாவது நம்ம A plus P plus C அது
a plus b plus cக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிரும். அதே மாதிரி a into b into c that is equal to a into b into c, அதாவது a into b into c is equal to a into b into c இருந்துச்சுன்னா இது என்ன செய்யும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். Next we are going to the examples. Take the rational numbers. நம்ம என்ன செய்ய போகிறோம், associative property of addition first solve பண்ண போகிறோம். Here we are taking the three numbers. A is equal to 1/2. A வந்து என்ன செஞ்சிருக்கோம் 1/2 எடுத்துக்கிறோம். B is equal to 3/5 and C is equal to -7/10 எடுத்துக்கிறோம். What is our additional associative property of addition? That is A plus B plus C is equal to A plus B plus C. Therefore, first we need to find out A plus B plus C. Then we have to find out A plus B plus C. First நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து பாரு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது, A plus B plus Cன்னு இருக்குது. ஆனால் ஏக்கும் பிக்கு இடையில என்ன இருக்குது, ப்ளஸ்ங்கிற ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் நம்ம செஞ்சிடலாம் A plus B கண்டுபிடிச்சிடலாம். தென் சியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் A here 1/2 and B is equal to 3/5 minus 1/2 plus 3/5. பாருங்க ரெண்டு கிடையாது என்ன ஆப்ரேஷன் இருக்குது, ரெண்டு ரேஷனல் நம்பர் இருக்குது. -1/2 இஸ் ரேஷனல் நம்பர் ப்ளஸ் 3/5 இஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர். சார் ஃப்ராக்ஷனல் நம்பர் என்ன கேட்கலாம், ஆல் த ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர் தான். சரி இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும், எஸ் we need a same denominator. For that we need a LCM of the denominator 2 and 5. 2 and 5 நம்ம LCM எடுத்தா என்ன கிடைக்கும் 10. 2 5s are 10. அப்போ ரெண்டுக்குமே கீழே டினாமினேட்டர் 10 வர மாதிரி நம்ம பண்ணணும். பாருங்க -1/2 2 ஓட மல்டிப்ளை பண்ணா நமக்கு 10 கிடைக்கும். 5 மல்டிப்ளை பண்ணா 10 கிடைக்கும். at the same time 5 ஓட 2 மல்டிப்ளை பண்ணா 10 கிடைக்கும். therefore first ரேஷனல் நம்பர் -1/2 5 ஆல நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். பிளஸ் செகண்ட் ஃபிராக்ஷனை வந்து 2 ஆல நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். therefore -1 into 5 by 2 into 5 plus 3 into 2 by 5 into 2. இப்போ பாருங்க -1/1 5s are -5 by 2 5s are 10 plus 3 2s are 6 by 5 2s are 10. நம்மளுக்கு இப்போ என்ன செஞ்சிருச்சு, டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ நியூமரேட்டர் என்ன செஞ்சிடலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது, ஒரு வேல்யூ நெகட்டிவ் இருக்குது. அப்போ 6 - 5 எவ்வளோ +1. 6 - 5 +1. therefore டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான். therefore A plus B is equal to 1/10. நமக்கு தேவை என்ன, A plus B plus C. நம்ம A plus B க்கு பதிலாக 1/10 கண்டுபிடிச்சோம். therefore A plus B பதிலாக எழுதிக்கலாம் 1/10 நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். therefore 1/10 plus what is your C value -7/10. இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. பாருங்க 1/10லையும் டினாமினேட்டர் 10 இருக்குது, -7/10லையும் டினாமினேட்டர் 10 இருக்குது. therefore நம்ம என்ன செஞ்சிடலாம், நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று -7 இருக்குது, இன்னொன்று +1 இருக்குது. therefore -7 plus 1 that is equal to -6. therefore A plus B plus C is equal to -6/10. -6/10 simplify பண்ண முடியுமா, முடியாதா, பண்ண முடியும். எதெல்லாம் பண்ணலாம், we can simplify by 3 or 2. நம்ம 2 ஆல தான் என்ன செய்ய முடியும், simplify பண்ண முடியும். 5 2s are 10, 3 2s are 6. therefore -3/5. therefore A plus B plus C is equal to -3/5. இதே ஆன்சர் நம்மளுக்கு A plus B plus C க்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம ஆன்சரை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சால்வ் ஆகிடுச்சுன்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது, எழுதிச்சது A plus B plus C. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னது A plus B plus C. அங்கே என்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட் A plus B கிடைச்சோம். அது மாதிரி இங்கே என்ன இருக்குது, P plus C இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன நம்ம இங்கே என்ன செய்யணும், P plus C கிடைச்சோம். P what is your P value 3/5. what is your P value 3/5. what is your C value -7/10. therefore 3/5 plus -7/10. இங்கே என்ன இருக்குது, டினாமினேட்டர் டிஃபர் ஆகுது. therefore we need to find out the LCM of these two numbers. therefore LCM is 10. LCM 10 வந்துருச்சுன்னா என்ன செய்யணும், டினாமினேட்டரை நம்ம 10க்கு மாற்றணும். therefore 3/5 எதனால் மல்டிப்ளை பண்ணோம், நியூமரேட்டர் டினாமினேட்டரை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் டினாமினேட்டர் 3/5 10 மாறிடும். therefore 3 2s are 6 and 5 2s are 10 plus -7/10. அங்கே ஆல்ரெடி 10 இருக்குது, அதனால் ஒன்றுமே சேஞ்ச் பண்ண தேவை. அதனால் என்ன செஞ்சோம், நியூமரேட்டர் டினாமினேட்டரை 1ஆல் நம்ம என்ன செஞ்சிட்டோம், மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 6/10 -7/10. இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணிடலாமா,
ஏன் செப்பரேட் பண்ண போகிறோம்? இங்கே ரெண்டு கடையில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். இந்த மைனஸ் எப்படி இருந்துச்சு? மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கடையில் ப்ளஸ்ஸு அண்ட் மைனஸ் இருக்குது. therefore ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ். therefore -7/10 கிடச்சிச்சு. இப்போ -7 பெருசா 6 பெருசா? -7 தான் இங்கே பெருசாக இருக்குது. therefore we have to subtract from the highest number and put the sign of the highest number. therefore -7 -6. 6 minus 7 is equal to -1. therefore p plus c is equal to -1/10. நம்ம இப்போ p plus c க்கு -1/10 கண்டுபிடிச்சோம். அப்போ நமக்கு அடுத்து தேவை a plus p plus c தேவை. வாட் இஸ் யுவர் a வேல்யூ? -1/2. therefore a plus p plus c is equal to a ஓட வேல்யூ -1/2. a ஓட வேல்யூ என்னது? -1/2. p plus c க்கு என்ன வேல்யூ கொண்டு வச்சிருக்கீங்க? -1/10. therefore ரெண்டையும் நம்ம சேர்ப்போம், ஆட் பண்ண போறோம். நியூமரேட்டர் பாருங்க, -1 plus -1. டினாமினேட்டர் என்னது? 2 and 10 இருக்கு. அப்போ 10 இருக்கு, இங்கே 2 இருக்கு டினாமினேட்டர். அப்போ டினாமினேட்டர் டிஃபர் ஆகுது. அப்போ இங்கே என்ன செய்யணும்? எல்சிஎம் மறுபடியும் கண்டுபிடிச்சாகணும். இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? வெரி குட், 10 தான் இதுக்கும் எல்சிஎம்மாக வரும். therefore -1 into 5/2 into 5 plus -1 into 1/10 into 1. எதுக்கு ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறோம்? ஏன்னா அங்கே டினாமினேட்டர் என்ன செஞ்சுருக்கு? 10 இருக்கு. ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பரில் மட்டும் என்னது இல்லை? டினாமினேட்டர் 10 நம்ம டினாமினேட்டர் 10 மாத்திரக்கான 2 என்ன செஞ்சிருக்கோம்? 5 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். therefore we get -5/10 plus -1/10. டினாமினேட்டர் ஈக்குவல் ஆச்சுன்னா என்ன செஞ்சிடலாம்? நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் என்ன இருக்குது? -5 அண்ட் -1 இருக்குது. -5ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? -6. டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பாக என்ன செய்யாது? சேஞ்ச் ஆகுது. therefore -6/10. now we are going to simplify this -6/10. எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணால்? இதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணால் இது என்ன செய்யும்? சிம்பிளிஃபை ஆயிரும். therefore 5 2s are 10, therefore 5. 3 2s are 6, therefore -3. -3/5. From 1 and 2, from the equation 1 and 2, a plus b plus c that is equal to a plus b plus c is true for rational number. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு associative property of addition is satisfied. Next we are going to learn associative property of multiplication. What is your property? Property of associative property of multiplication is a into b into c is equal to a into b into c. Here also we use the same number, that is a is equal to -1/2, b is equal to 3/5 and c is equal to -7/10. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் எல்ஹெச்எஸை ப்ரூவ் பண்ணிடலாம், அடுத்து ஆர்ஹெச்எஸை ப்ரூவ் பண்ணலாம். நம்ம எப்படி அடிஷன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷனுக்கு a + b ஃபஸ்ட் செஞ்சோமோ அதே மாதிரி இங்கே என்ன செஞ்சிடணும்? a into b அடுத்து b into c நம்ம செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் நம்பரை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் a into b, வாட் இஸ் யுவர் a? -1/2. வாட் இஸ் யுவர் a? -1/2 into b into p, வாட் இஸ் யுவர் b? 3/5. therefore -1/2 into 3/5. இங்கே என்ன செஞ்சிடலாம்? இங்கே அடிஷன் கிடையாது, சப்ராக்ஷன் கிடையாது, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறாங்க. நியூமரேட்டர் என்ன செஞ்சிடலாம்? ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டினாமினேட்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 3s are -1 into 3 -3, 2 into 5 10, therefore -3/10. இப்போ நம்ம a into b க்கு பதிலாக ஒரு வேல்யூ கொண்டு சாதனது -3/10. வாட் வி நீட்? a into b into c. அப்போ a into b யோட நம்ம என்ன செய்யணும்? c-ஐ மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. வாட் இஸ் யுவர் a into b? -3/10 is your a into b. therefore a into b க்கு பதிலாக என்ன செஞ்சிடணும்? -3/10 நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து c-ஐ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். that is -3/10 into -7/10. மேலே பாருங்க, ரெண்டு கடையில் என்ன ப்ராடக்ட் இருக்கு? இன்ட்டு இருக்கு. therefore minus into minus plus, therefore 3 into -7, -3 into 3 7s are plus 21, 10 10s are 100. இது உன்னுடைய a into b into c. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? யுவர் RHS is a into b into c. therefore we have to find out p into c. what is your b? 3/5. what is your c? -7/10. therefore 3/5 into -7/10. இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? b into c க்கு போல ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டினாமினேட்டரையும் நம்ம என்ன செஞ்சலாம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன தேவையில்லை? எல்சிஎம் கண்டுபிடிக்க தேவையே இல்லை. therefore 3 7s are 21. இங்கே -7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், therefore 3 7s are -21, 5 10s are 50. Next
we are going to find a into b into c. b into c க்கு பதிலா -21/15 நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்ம இப்போ என்ன செய்யணும்? a into b into c கண்டுபிடிக்கணும். a வச்சு சிந்திக்கிட்டா போதும், b யை மல்டிப்ளை பண்ணா போதும். வாட் இஸ் யுவர் a? -1/10 into what is your b into c? -21/50. இப்போ நியூமரேட்டர் பாருங்க, ரெண்டுலயுமே என்ன இருக்கு? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ கிடைக்கிற ஆன்சர் என்ன தான் வரும்? நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் பிளஸ்ல வந்துடும். therefore 1 into -21, that is equal to +21. 2 50s are 100. That is your equation 4. From the equation 3 and 4, a into b into c, that is equal to a into b into c is true for rational number. அப்போ என்ன போச்சுங்க? a into b into c, that is equal to a into b into c இருக்கு. அப்போட associative property of multiplication also proved here. Thank you students.